இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான டாபிக் இது LCM அண்டு HCF அப்படின்னு. ஸோ LCM HCF தெரிஞ்சால பின்னாடி வரக்கூடிய டைம் அண்ட் ஒர்க்கு, ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ், பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ், நம்பர் சிஸ்டம்ஸ் எல்லா டாப்பிக்கையும் இதுதான் பேசிக். இதை நம்ம கிளியர் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். அதனால் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். சும்மா கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணால் மட்டும்தான் வரும். பட் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசிக் கான்செப்ட், ஃபுல் கான்செப்டை வந்து இந்த LCM அண்ட் HCFல கிளியர் பண்ண போகிறோம். நீங்கள் லோயர் ஸ்டாண்டர்டில் 9th 10th படிச்சிருக்க LCM HCF விட எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதே போல் அந்த கொஸ்டின்ஸை வந்து ஷார்ட் மெத்தட்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறது அதையும் பார்க்க போகிறோம். ஸோ மினிமம் 30 செகண்டில் நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அதிகபட்சம் போனால் 60 செகண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ 30 to 60 செகண்டில் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் இருக்கக்கூடிய சில கொஷின்ஸு, அதுவும் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸை தான் நம்ம எடுத்து இங்கே சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதனால் தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பேசிக் கான்செப்ட். என்ன பேசிக் கான்செப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் LCM, வாட் இஸ் HCF அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ LCM அப்படிங்கிறது லீஸ்ட் காமன் மல்டிபிள், மீசிமான்னு சொல்லுவாங்க, மீச்சிறு பொது மடங்கு. HCF அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீச்சிறு பொது வகுத்தி. சரிங்களா? ஸோ இந்த தெளிவு இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம். சரி, இந்த இது தெரியாதா? லீஸ்ட் காமன் மல்டிபிள் தெரியாதா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தெரியாதா அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னால் இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்கான், அது எப்படி ஆன்சர் கொடுக்கறது அப்படிங்கிறது அடுத்தடுத்த நம்ம வந்து சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒரு பாருங்கள், LCM ஆஃப் 510 92 எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ 510 92 உங்களுக்கு தெரியும், டானா வகுத்தல். ஸோ டானா வகுத்தலில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் என்ன பண்ணுங்க, சிமிலராக சால்வ் ஆகக்கூடிய அந்த நம்பரை எடுத்துக்கங்க. மோஸ்ட்லி ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்துக்கங்க இனிஷியலாக. ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு ப்ரைம் நம்பர்ஸ் என்னன்னு தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்களுக்கும் நோட் பண்ணிக்கங்க. ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 2, 3, 5, 7, 11 எக்ஸட்ரா அப்படி போகும். அதாவது பகா எண்களை மட்டும் எடுத்துக்கங்க. அடுத்து ஒரு நம்பர் சிஸ்டம்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அதில் பகா எண்கள் என்றால் என்ன அப்படிங்கிறது டீட்டெயில் பார்ப்போம். இந்த இடத்துல வேண்டாம், பகா எண்கள் யாவை மட்டும் நோட் பண்ணிக்கோ. இப்போ ரெண்டால் வகுப்படுது இல்லையா 510. ஸோ 255 வந்திருக்குது. 2ஆல் டிவிசிபிள் பண்ணால் 46, 92 46 வந்திருக்கு. அவ்வளோதான். சரிங்களா? அது தெரியும் நமக்கு. திரும்ப 2ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 46ல் டிவிசிபிள் ஆகும், 255ல் டிவிசிபிள் ஆகாது. இப்போது இந்த வகுப்படும் தன்மை டிவிசிபிலிட்டிக்கு தனியாக ஒரு ஸ்லைடு பார்க்க போகிறோம். அதுக்கு கடைசியாக பார்ப்போம். அதை பார்த்துட்டு தான் நம்ம சம்மே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் டிவிசிபிலிட்டி தெரிஞ்சால் மட்டும்தான் LCM HCF எடுக்க முடியும். சரி, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த 2 நம்மளுக்கு வேலை செய்யலை, அதனால் இது வேண்டாம். இந்த 2, இந்த 255, 46 அதை தான் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 2, 3, 4, 60 அப்படின்னு ஒரு பிக் நம்பர் வந்து கிடச்சிருக்குது. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் நமக்கு புரியல அப்படின்னா அடுத்த ஒரு சம் கொடுக்குறோம் பாருங்கள். LCM அண்டு HCF ஆஃப் 24 அண்டு 36. 24ஐயும் 36ஐயும் எப்படி இருக்குது பாருங்கள். 24, 36 டானா வகுத்தல் போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் வகுப்படக்கூடிய நம்பர் எடுத்துக்கலாம் 2. ஸோ சார் எனக்கு வந்து 4 எனக்கு வந்து 2ல் வகுப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் சொல்லி கொடுக்குறேன். ஸோ 2 எடுத்துக்கோ. ஸோ 2 12 பார்த்துக்க, 2 12 24,
2 18s are 36. Again 2 எடுத்துக்கிறோம் 2 6 are 12, 2 9s are 18. திரும்ப 3 எடுத்துக்கிறோம் 2 3s are 6, 3 3s are 9. இப்போ பாருங்க கீழே வந்து ஒரு பிரைம் நம்பர்ஸ், இங்கேயும் பிரைம் நம்பர்ஸ், எல்லாமே பிரைம் நம்பர்ஸாக வந்துருச்சா. எல்லாத்தையும் நீ மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் எல்சிஎம். சரிங்களா, எல்சிஎம். எல்சிஎம் எவ்வளோ வந்திருக்கு இதுக்கு? 72 அப்படின்னு வந்துருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்ல போறேன். 72 வந்திருக்குது. ஸோ அதே போல இங்க இது ரெண்டையும் எடுக்கக்கூடாது. எதுக்கு? HCFக்கு எடுக்கக்கூடாது. ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய இந்த 2, இந்த 2, இந்த 3 இது கிடையாது. இது வந்து ரிமைண்டர் மாதிரி வந்துடும். ஸோ 2 into 2 into 3 12. பார்த்து இங்க HCF அப்படிங்கிறது 12. நல்லா கவனிச்சுக்கோ. இது HCF, இது LCM. ஓகேங்களா? இப்போ மேலே போகலாம். வாட் இஸ் எல்சிஎம்? லீஸ்ட் காமன், சிறியது அப்படிங்கிறான். ஆனால் சிறியதுன்னு சொல்லிட்டு 72 அப்படிங்கிறது பெரிய எண். ஹையஸ்ட் HCFன்னு சொல்கிறான். ஆனால் ஹையஸ்ட்னு சொல்லிட்டு இங்கே கிடைக்கக்கூடிய எண் வந்து 72 காட்டிலும் சிறுசாக இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லி சிறிய நம்பராக வருது, லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லி பெரிய நம்பராக வருது. இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் இருக்குது, கவனிச்சிக்கோ. ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வரும்போது இதை ரிமைண்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதான் ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்டு, எப்படி எல்சிஎம் எடுக்கணும் அண்ட் HCF எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, எல்சிஎம் அண்ட் HCF ஆஃப் 336 and 54. ரெண்டுக்கும் எல்சிஎம்மும் HCFும் மீசிமா மீப்போவா எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அஸ் யூஷுவல் நம்ம டானா வகுத்தல் எடுத்திருக்கோம். பார்த்துக்கோ, 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். 336 2ஆல் டிவைட் பண்ண 168 வந்திருக்குது. எகைன் 2ஆல் பண்ணியிருக்கோம். 84 வந்திருக்கு. திரும்ப 2ஆல் பண்ணியிருக்கோம். 42 வந்திருக்குது. 2ஆல் பண்ணியிருக்கோம். 21 வந்திருக்கு. 3ஆல் பண்ணோம். 71. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதான் வந்து எல்சிஎம் தெரியும். பட் 54, சரிங்களா? 54ல் பாருங்கள் 2ஆல் டிவிசிபிளாக இருக்குது. இங்கேயும் வந்து 3ல் டிவிசிபிளாக இருக்குது 3. ஸோ இது எல்லாமே எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்கள். 336க்கு ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்குங்க. இதுக்கு பேர் என்னங்க? ஃபேக்டர்ஸ், காரணிகள். காரணிகள் காரணிகள் பாருங்கள். 1 2 2 3 4. ஸோ 2 to the power of 4. கவனிச்சுக்கோ, 2 to the power of 4. அடுத்தது ஒரே ஒரு 3 இருக்குது, அதுக்கப்புறம் 7 இருக்கு. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 54 எடுத்துக்கோ. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2 இருக்குது, பட் 3 3s இருக்குது, 3 கியூப். ஸோ எல்லாத்தையும் அப்போ எல்சிஎம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 to the power of 4. ஓகேங்களா? இந்த ரெண்டு 2லையும் காமனாக இருக்குது 2 to the power of 4. இந்த 3ல காமனாக இருக்குது 3 கியூப், அதுக்கப்புறம் 7. என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா? ஃபேக்டர்ஸ்லேருந்து டைரெக்டாக எல்சிஎம் HCF கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது பார்த்துக்க, 2 to the power of 4, இது 2 to the power of 1. பட் ரெண்டுமே காமனாக இருக்குது. இது எது ஹையஸ்ட் ஃபேக்டரோ அதை தான் இங்கே எல்சிஎம்க்கு எடுத்துக்கிறோம். ஸோ லீஸ்ட்னு சொல்லி ஹையஸ்ட் ஃபேக்டர் எடுத்துக்கிறோம். இந்த 3 கியூபில் 3 கியூ தான் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 7ல் இதுதான் ஹையஸ்ட், 7 to the power of 1. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 3024. கவனிச்சுக்கோ, இது முக்கியமானது. அடுத்த HCF பாருங்க. HCFல ஒரே ஒரு கண்டிஷன், ரெண்டுமே காமனாக இருக்கணும். ஸோ 2 2 காமனாக இருக்கணும். இதில் எது லோயஸ்ட்டு? 2 to the power of 1. அதே மாதிரி 3 3 காமனாக இருக்கணும். அதில் லோயஸ்ட் எது? 3 to the power of 1. ஸோ 2 3s are 6. இதை வந்து HCF, இது LCM. அடுத்த ஒரு லைன் கொடுத்துருக்கான் பாருங்க. LCMையும் HCFையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. 3024 into 6 மல்டிப்ளை பண்ணால் 18144 கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? எந்த நம்பர் எடுத்துக்கிட்டீங்க? 336ஐயும் 54ஐயும் எடுத்துக்கிறீங்க. அந்த 336 54ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்குதுங்க? சேம் நம்பர் 18144. என்ன மீனிங் சொல்கிறோம்? அதாவது the product of any LCM and HCF of that number which is equal to the product of its number.
or otherwise product of the any two numbers which is equal to the product of its LCM and HCF. அதாவது ஷார்ட் ஃபார்ம்ல XY equal to LCM into HCF. இதுல இருந்து பல்லாயிரம் கேள்வி கேட்கறாங்க. இந்த முக்கியமான இந்த கான்செப்ட் இதுல நிறைய क्वेश्चंस வந்து கேட்பான். ஓகேங்களா? இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் அடுத்து நம்ம கொடுக்குறோம் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? HCF of பாருங்க, HCF of A, B and into LCM of A, B which is equal to the A into B. This is the relationship between LCM and HCF. இதுதான் இங்க LCM பண்ணிருக்கோம். HCF of 1628 என்னது? 4. LCM of 1628 is 112. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம், 448 வருது. இந்த 16ஐயும் 28ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, அதுவும் 448 தான் வரும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். the product of any two numbers which is equal to the product of its LCM and HCF அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் இங்க சொல்ல போறோம். இந்த கான்செப்ட்ல இருந்து நிறைய क्वेश्चंस நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் பின்னாடி. நெக்ஸ்ட் ஒரு பாருங்க, இப்போ சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, A into B அதான் X into Y which is equal to LCM of AB into HCF of AB. இது ஒரு வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன்ல நம்ம இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ எனி டூ நம்பர்ஸ் எதை எடுத்துருக்கோம்? 48, 60. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம், 2880 வந்துருச்சு. ஸோ 48, 60க்கான HCF வந்து 12, LCM வந்து 240. நம்மளுக்கு ஆல்ரெடி செய்ய தெரியும் LCM எப்படி HCF எப்படின்னு தெரியும். அந்த LCM HCF-ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 280 வந்திருக்கு. கவனிச்சு பாருங்க, இது ரெண்டும் சேமா இருக்குது. அதுதான் the product of the any two numbers which is equal to the product of their HCF and LCM. புரியுதுங்களா? ஸோ ஏதேனும் இரண்டு எண்களுடைய பெருக்குத்தொகை அந்த எண்களுடைய மீசிமா மீப்போவா பெருக்குத்தொகைக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான கான்செப்ட். LCM HCFல நிறைய क्वेश्चंस வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. சரிங்களா? அதனால இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பின்னாடி நம்ம क्वेश्चंस ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பா அதை எடுத்து அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் LCM and HCF of factors. A to the power of 7, B to the power of 8, C to the power of 5, D to the power of 6 அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்ஸ். எப்படி நம்ம வந்து 336க்கு 2 கியூப் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும். அடுத்த ஒரு நம்பர் ஸோ 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இதுதான் மீனிங். இது ஒரு 3 நம்பர்ஸ், இது கமா போட்டுக்கணும். இது 3 நம்பர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் LCM? ஸோ LCM மெத்தட் என்ன? இந்த 3லையும் காமனாக இருக்குது பார்த்தீங்களா, ஏ, இதை எடுத்துக்கணும். சரிங்களா? 3 நம்பருங்க, அது 3 நம்பரில் காமனாக இருக்கக்கூடிய ஏ, இதில் எது பவர் ஹையஸ்டாக இருக்குதோ அதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பியில் இருக்கக்கூடிய காமனாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஹையஸ்ட் எது இருக்கோ அதை எடுத்துக்கணும். அதே போல் சியில் ஹையஸ்ட் எது? C to the power of 8. Dல highest எது? D to the power of 9. ஸோ என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ A to the power of 7 எடுத்துக்குவோம், B to the power of 7 எடுத்துக்குவோம், C to the power of 8, D to the power of 9. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது LCM. அதனால் காமனாக இருக்கும்னு அவசியம் இல்லை, காமனாக இருந்தால் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ. சப்போஸ் E to the power of 5 காமனாக இல்லை அப்படின்னாலும் அதே எடுத்துக்கணும், அதே அதுக்கு ஹையஸ்ட்டு. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா LCM என்ன இருக்கும்? A to the power of 7 into B to the power of 8 into C to the power of 8 into D to the power of 9 into E to the power of 5. ஸோ முக்கியமான கான்செப்ட் இது, அடிக்கடி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டுறாங்க இல்லைருந்து. சரிங்களா? இதுவே நம்ம HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்க? ஃபர்ஸ்ட் மெத்தடு காமனா மட்டும்தான் இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய லோயஸ்ட் ஒன், அது A கியூப். புரியுதுங்களா? B to the power of 6,
c cube d to the power of 6 e to the power of 5 வராது. எதுக்கு? HCFக்கு வராது. ஸோ அதான் வந்து LCM HCF இந்த 3 நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி நம்பர்ஸ் வச்சு கூட கேட்பாங்க. ஸோ நம்பர்ஸ் வச்சு கேட்டாலும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் கொடுக்கலாம். பாருங்க இந்த மூணுலையும் வந்து LCM என்னவா இருக்கும்? ஸோ 2 to the power of 7 அப்படிங்கிறது தான் LCM, 3 to the power of 8 LCM, 5 to the power of 8 LCM, 7 to the power of 9, 11 to the power of 5. அதுதான் அந்த கீழே வந்து நம்ம வந்திருக்கு, டிஸ்பிளே வந்திருக்கும். அடுத்தது HCF என்னவா இருக்கும்? இதில் இருக்கக்கூடிய லோயஸ்ட் ஒன் 2 cube, அதுக்கப்புறம் 3 to the power of 6, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 cube, 7 to the power of 6, அவ்வளோதான். 11 to the power of 5 வராது. அது HCF பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக காமனாக இருக்கணும். இது அடுத்த முக்கியமான கான்செப்டுங்க. இதுலேருந்து கேள்விகள் அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த யூடியூப்பில் நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து தவறு இல்லாமல் எக்ஸாமில் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். அந்த கொஸ்டின்ஸ் என்னென்னங்கிறது பார்க்கலாம். பாருங்க 20 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். பாருங்க இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கமா கொடுத்துருக்கேன்னா ஒவ்வொரு நம்பர் 2BC, 3CA, 4BCA. இதுக்கு LCM HCF கண்டுபிடிக்கணும். ஸோ 20 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி வீட்டில் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸாக சொன்னக்கூடிய மெத்தட்ஸை எடுத்து அப்ளை பண்ணி. ஸோ உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த டவுட்டான சம்ஸையும் நீங்கள் வந்து த்ரூ வாட்ஸ்அப்லேயோ கமெண்ட்ஸோ கொடுத்து கூட நீங்கள் அந்த சால்விங் மெத்தட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் பாருங்க. LCM ஆஃப் ஃப்ராக்ஷன், HCF ஆஃப் ஃப்ராக்ஷன். அதாவது மீசிமா பின்னம், மீப்போவா பின்னம். இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. அடிக்கடி எக்ஸாம்ல இதுலேயும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ LCM ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா நியூமரேட்டரில் LCM இருக்கும், டினாமினேட்டரில் HCF இருக்கும். HCF கேட்டாங்கன்னா நியூமரேட்டரில் HCF இருக்கும், டினாமினேட்டரில் LCM. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? பாருங்க, LCM அப்படியே நியூமரேட்டர், HCF அப்படியே நியூமரேட்டர். டிஃபால்ட்டாகவே அதுக்கு எகென்ஸ்டாக என்ன இருக்கோ அது போட்டுக்கணும். இதுதான் வந்து சிம்பிள் மெத்தட். இதில் ஒரு சம்மு கூட நம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்கள், 2/3, 3/5, 4/7, 9/13. இதுக்கு LCM என்ன வரும்? இப்போ LCMனா 2, 3, 4, 9. இதுக்கு நம்ம LCM கண்டுபிடிக்கணுங்க. சரியா? ஸோ LCM கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஷார்ட் மெத்தட் சொல்கிறேன் பாருங்க. இந்த 4 நம்பர்ஸ் இருக்குல்ல, இது 2, 3, 4, 9. இதில் இருக்க ஹையஸ்ட் நம்பரை எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஹையஸ்ட் நம்பர் எடுத்துக்குவோம். இந்த 9 வந்து 3ல மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும், 4லையும் 2லையும் டிவிசிபிள் ஆகாது. 9 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 18. 18 எடுத்துக்கிட்டிங்கன்னா 9லையும் 3லையும் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும். 9 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 27. ஸோ 27ம் 9ம் 3 தான் டிவிசிபிள் ஆகும். 9 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 36. ஸோ 36 எடுத்தா 2லையும் டிவிசிபிள், 3லையும் டிவிசிபிள், 4லையும் டிவிசிபிள், 9லையும் டிவிசிபிள். ஸோ LCM இஸ் 36. அவ்வளோதான் பாருங்க. போட்டோமா? HCF என்ன இருக்கும்? எல்லாமே பிரைம் நம்பர்ஸ், 3, 5, 7, 13. ஸோ பிரைம் நம்பர்ஸ் மட்டும் HCFல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்? அது 1ஆ தான் இருக்கும் HCF. ஸோ 36 divided by 1 which is equal to 36 is the LCM of that fraction. HCF பார்க்கலாமா? 2, 3, 4, 9 கண்டிப்பாக லோயஸ்ட் நம்பர் தான் இருக்கணும். ஸோ 2ஆ தான் இருக்கணும் அப்படின்னு போனோம்னா 3லையும் 9லையும் டிவிசிபிள் ஆகலை. 2ஐ விட கம்மி எது? 1. அப்போ 1 தான் அதோட HCF. 3, 5, 7, 13 எது? அதுக்கான LCM. அதுவும் பிரைம் நம்பர்ஸ் LCMனா எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது? 1365. ஸோ 1/1365.
அதே மாதிரி LCM ஈக்குவல் டு 36 அப்படின்னு கிடைச்சது. ஸோ இது ஒரு சின்ன ஒரு சம்மு தான், ஆனால் எக்ஸாமில் டஃப்பான சம்மும் கேட்டிருக்காங்க. அதை நம்ம வந்து அடுத்தடுத்த இந்த பர்டிகுலராக பேசிக் கான்செப்ட் முடிஞ்சு கொஸ்டின் டிஸ்கஷன்லையும் அந்த டஃப்பான சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, LCM அண்ட் HCF ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு சம்ம கொடுத்துருக்கேன் எகைன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து LCM கண்டுபிடிக்கணும். ஸோ LCMனா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, LCM டிவைடட் பை HCF அப்படின்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? அதே மாதிரி HCFனா என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ராக்ஷனுக்கு HCF டிவைடட் பை LCM அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இமிடியேட்டாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ நியூமரேட்டர் இருக்கக்கூடிய 3, 9, 81, 27. ஸோ நம்பர் சொல்லும் போதே எனக்கு தெரியுது ஆல் ஆர் 3 டிவிசிபிலிட்டி, புரியுதுங்களா? ஸோ இதில் எல்சிஎம்னா ஹையஸ்ட் நம்பர் 81 எடுத்துக்கணும். ஸோ 81 3லையும் டிவிசிபிள், 9லையும் டிவிசிபிள், 27லையும் டிவிசிபிள். கண்டிப்பாக என்ன இருக்கும் போது 81 இஸ் தி ஆன்சர். எல்சிஎம் ஆஃப் தி 3, 9, 81, 27. HCFனா லோயஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும் 8. ஓகேங்களா? ஸோ 8 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8 வந்து 64லையும் டிவிசிபிள், அதாவது 8 8s are 64, 8 2s are 16, 8 4s are 32, 8 into 1. இதில் காமனாக இருக்கக்கூடிய நம்பர் என்னது 8 தான். அவ்வளோதாங்க, எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே HCF கண்டுபிடிச்சு பார்க்கலாமா? 3, 9, 81, 27க்கு HCF எது எடுத்துக்கணும், 3 எடுத்துக்கணும். ஸோ 3 எல்லாத்துலேயும் டிவிசிபிள் ஆயிருக்கனால 3 தான் வரப்போகுது. ஓகேங்களா? டிவைடட் பை 8, 64, 16, 32க்கு வந்து LCM என்ன, ஹையஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். ஹையஸ்ட் நம்பர் 8லையும் டிவிசிபிள், 16 டிவிசிபிள், 32. அப்போ 3 டிவைடட் பை 64 இஸ் தி HCF. புரியுதுங்களா? அவ்வளோதான். ஸோ இதான் LCM HCF உடைய ஃப்ராக்ஷனை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது முக்கியமான பிளேஸ்க்கு வந்திருக்கும். பிஃபோர் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாருங்க, டிவிசிபிலிட்டி. ஸோ டிவிசிபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. பாருங்க என்ன கண்டுபிடிக்க போறாங்க, டிவிசிபிலிட்டி ரூல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன நம்பர் எடுத்திருக்கோம் பாருங்க, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10. ஸோ 11 டிவிசிபிலிட்டி ஒன்று மிஸ் ஆயிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ 11 டிவிசிபிலிட்டி நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னங்க, 2 டிவிசிபிலிட்டி, ஒரு எண்ணு 2ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்க்கணும். எப்படி பார்க்குறது, அதனுடைய யூனிட் டிஜிட் இருக்கு இல்லையா, அந்த எண்ணுடைய யூனிட் டிஜிட்டு 0, 2, 4, 6, 8. அதாவது ஈவன் டிஜிட்டில் வந்து அந்த லாஸ்ட் டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது 2ஆல் வகுப்படும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? 3ஆல் வகுப்படுமா அப்படின்னா ஒரு எண்ணு இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து 4, 2, 3 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ 423 3ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறோம், 4 + 2 6, 6 + 3 9. இந்த 9 வந்து 3ல டிவிசிபிள், அதனால இந்த ஹோல் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3 அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸ்பான்டேனியஸாக நம்பரை பார்த்தோன்னே சொல்லிடணும். ஓகேங்களா? 4ல் ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த லாஸ்ட் 2 டிஜிட் 23 இருக்கு பார்த்தீங்களா, 23 4ல் டிவிசிபிள் ஆனிச்சுன்னா the whole number is divisible by 4. அதாவது கடைசியாக இருக்கக்கூடிய 2 இலக்கங்கள் 4ஆல் வகுப்பட்டால் அந்த எண் முழுவதும் 4ஆல் வகுப்படும். ஸோ 5 ரொம்ப ஈஸி, சொல்ல தேவையில்லை இல்லையா. எய்தர் 0 or 5ல் எண்ட் ஆனிச்சு அப்படின்னா அது 5 டிவிசிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். the number is divisible by 6 அப்படின்னா எது, 6ஆல் வகுப்படுது அப்படின்னா ஒரு எண் கடைசி இலக்கம் 6ல் இருக்கணும் ஒரு சான்ஸு, அல்லது 2லையும் அது வகுப்படணும், 3லையும் அது வகுப்பட்டா அந்த எண் 6ஆல் வகுப்படும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து 8ஆல் வகுப்படுறதுக்குன்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 8. கடைசி 3 இலக்கங்கள், இப்போ 423 8ஆல் வகுப்படுதான் பார்க்கலாம். 5 8s are 40, ரிமைண்டர் 23. 23 8ல் டிவிசிபிள் ஆகாது, அதனால 8ல் இது டோட்டலாகவே 423 டிவிசிபிள் ஆகாது அப்படின்னு சொல்லி ஸ்பான்டேனியஸாக நம்ம சொல்ல தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த LCM HCF நம்பர் சிஸ்டத்துக்குலாம் வந்து ஆன்சரை கொடுக்க முடியும்.
சரிங்களா? அதுக்கான பெருக்கல் வாய்ப்பாடுலேருந்து டிவிசிபிலிட்டி வகுப்படும் தன்மை விதிகள் எல்லாத்தையும் சிறப்பாக தெரிஞ்சிட்டா மட்டும்தான். நீங்கள் வந்து எப்படியோ அப்படியோ போடலாம் முடியாது. எல்லாமே பேசிக் என்ன சொல்கிறதுங்க, அந்த கான்செப்டோட ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் ஆன்சரை கொடுக்க முடியும். ஸோ ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நம்மள்கிட்ட குறைவாக இருக்குது. சரிங்களா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தாங்க வந்து தவறு இல்லாமல் வேகமாக எக்ஸாமில் நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லைன்னா அங்கே போயிட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு கொஷின் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுவீங்க. மேபி ராங், மே நாட் பி ராங் அப்படி மாதிரி போயிடும். ஸோ ஓகே, 9 டிவிசிபிலிட்டி பார்க்கலாம். சம் ஆஃப் தி டிஜிட் இஸ் டிவிசிபிள். அப்போது பாருங்கள், இந்த 9ம் 3ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேரக்டரில் இருக்காங்க. அங்கேயும் வந்து அனைத்து இலக்கங்களையும் கூட்டி 3ஆல் வகுப்படுதா, அப்போ அந்த 3ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அனைத்து இலக்கங்களையும் கூட்டி 9ஆல் வகுப்பட்டா அந்த 9ஆல் வகுப்படும். 10ஆல் வகுப்படுறதுக்கு ஒரு மேட்ரே கிடையாது இல்லையா? எந்த எண் கடைசியாக 0ல் முடியுதோ அது 10ஆல் வகுப்படுது. 11 வகுப்படு கண்டுபிடிச்சிடலாமா? நான் ஒரு நம்பர் எழுதுன்னு பாருங்கள், 14. சரிங்களா? 14 கூட வேண்டாம், வேற ஒரு நம்பர் தரேன் உங்களுக்கு. அதாவது அது 11வது வகுப்படக்கூடிய அந்த நம்பர் எழுத போகிறாங்க. சரிங்களா? 1331. 11 கியூப்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது வந்து 1331. இப்போ பாருங்கள், 1 விட்டு 1 போய்க்குங்க, அவ்வளோதாங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டிக்குங்க. சரிங்களா? இது ரெண்டையும் கூட்டிக்குங்க. புரியுதுங்களா? இந்த 1ஐயும் 3யும் கூட்டினீங்கன்னா 4 வருதா? இந்த 3யும் 1ஐயும் கூட்டிங்கன்னா 4 வருதா? இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு எப்படி இருக்கணும்? எய்தர் 0வாக இருக்கணும் ஆர் 11ஆக இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ வேற 1 கூட போகலாம். ஸோ 14641 இது 11 to the power of 4. சரிங்களா? இதை வந்து பாருங்க, ஆல்டர்னேட் 1 6 7 6 + 1 8. ஓகேங்களா? ஸோ 4 + 4 8. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க? எய்தர் 0 ஆர் 11ல் இருந்துச்சு அப்படின்னா அந்த எண் முழுவதும் 11ஆல் வகுப்படும். ஸோ வகுப்படும் தன்மை விதிகள் மிக 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 முக்கியம். இது இருந்தால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கே நம்ம வந்து ஆப்டிடியூட் கற்றுக்கவே முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க, நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொஷின் டிஸ்கஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ சொல்லியிருக்கிற பேசிக் கான்செப்டை அப்படியே எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். அப்படியே எடுத்து சால்வ் பண்ண போகிறது இல்லை. கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸு டைரக்ட் கொஷினே இருக்காது, எல்லாமே அப்ளிகேஷன் கொஷின்ஸ் தான் இருக்கணும். அங்கே படித்ததை எடுத்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். Find the largest number. Find the largest number which can exactly divided by 216, 252, 294. புரியுதா? பாருங்க, 216, 252, 294 ஆகிய எண்களின் முழுவதுமாக வகுப்படும் மிகப்பெரிய எண் எது? இப்போ முழுவதுமாக வகுப்படும் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள்னா என்ன அர்த்தம்ப்பா? ரிமைண்டர் ஷுட் பி 0. புரியுதா? சரி, அதுவும் லார்ஜஸ்ட் நம்பர் யாருங்க? லார்ஜஸ்ட் நம்பரு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவ்வளோதான்ப்பா. மிகப்பெரிய எண் கேட்டாங்கன்னா ஹெச்சிஎஃப், மிக சிறிய எண் கேட்டாங்கன்னா எல்சிஎம். அவ்வளோதான். இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா? ஒன்று என்ன பண்ணுங்க, எல்லாரும் டானா வகுத்தல் போட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க கூடாது. அங்கே தெரிஞ்சுக்கிட்டோம், இங்கே அப்ளை பண்ணக்கூடாது. புரியுதா? அதுக்கு பதிலாக 30 செகண்டில் ஆன்சர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாமா? கீழே இருக்க ஆப்ஷன்ஸை எடுத்து கொண்டு போய்க்கோ. கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸை ஃபேக்டர்ஸ் என்ன? 2 × 3. புரியுதா? இதோட ஃபேக்டர்ஸ் என்ன? 2 × 3 × 2. இதோட ஃபேக்டர்ஸ் என்ன? 7 × 2. இதோட ஃபேக்டர்ஸ் வந்து 7 × 2. 21 × 7 × 3. புரியுதா? இப்போ ஸ்பான்டேனியஸாக சொல்லலாம்ப்பா. 7 அப்படிங்கிற எண்ணு எதுலேயும் வகுப்படாது. ஏன்னா 216 அப்படிங்கிறது எனக்கு தெரியும், என்னது 6 கியூபு.
அதனால 7 வகுப்படாது. இம்மிடியட்டா ஆப்ஷன் சியையும் ஆப்ஷன் டியையும் நான் வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க என்ன இருக்குது? 2 × 3 × 2, இங்க 2 × 3. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? 2ஆல இது வகுப்படுமா? வகுப்படுது, வகுப்படுது, வகுப்படுது. ஓகேங்களா? 3ஆல வகுப்படுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். 3ஆல இது வகுப்படுது. ஸோ 3ஆல வகுப்படுறதுக்கு என்ன மெத்தட் சொல்லியிருக்காங்க? அனைத்து இலக்கங்களையும் கூட்டி 3ஆல வகுப்படுதான்னு செக் பண்ணுங்க. ஸோ 2 + 5 7, 7 + 2 9. அப்போ வகுப்படுது. 2 + 9 11, 11 + 4 15 ஸோ 3லையும் இது டிவிசிபிள் ஆகுது. அப்போ ஆன்சர் எய்தர் 6ஆ இருக்கணும் அல்லது 12ஆ இருக்கணும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ 6ஆல வகுப்படுதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இது 6ஆல வகுப்படுது, 6ஆல வகுப்படுது, 6ஆல வகுப்படுது. ஆனா இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா இருக்கு பார்த்தீங்களா, அது வகுப்படல. அதனால ஆன்சர் இஸ் 6 நாட் 12. புரியுதா? ஸோ 6ஆல வகுப்பட்டுட்டே போங்க, ஆனா 12ஆல வகுப்படாது. புரியுதா? ஸோ 12வது வாய்ப்பாடும் மினிமமாக தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ ஆன்சர் இஸ் 6. இப்படி கம்பேரிட்டிவாக பண்ணி நம்ம ஆன்சர் எடுக்க ட்ரை பண்ணணும். தவிர நம்ம கற்றுக்கிட்ட மெத்தட்ஸை அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணினா இட் டேக்ஸ் மோர் டைம் அண்ட் ஆல்சோ இட் கெட்ஸ் எரர். புரியுதா? அதனால கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு மேட்ச் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு சம் பார்க்கலாமா? ஸோ கொஷின் நம்பர் 2 பாருங்க, பெரிய சம் வந்துருச்சு. பெரிய சம் வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, கொஸ்டின் பாருங்களேன், ஒன்றுமே கிடையாது. there is a number greater than 1, 1ஐ விட பெரியா இருக்கணுமா? சரிங்களா? which when divided by 4 5 6 leaves same remainder. இப்போ 4 5 6ல் அது வகுப்படணும். வகுப்பட்டா மீதி எவ்வளோ வந்திருக்கணும்? 3 வந்திருக்கும். ஒவ்வொன்றுக்கும் 3 வந்திருக்கணும். ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் நம்பர். அந்த நம்பர் எதுங்க? கீழே ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்கோம் பாருங்க. 957, 993, 960, 963. வேற நம்பர்லாம் எடுத்துக்கூடாது. நீங்க ஆப்ஷன்ஸ் இருக்க நம்பர் வருதா இல்லையான்னு பாருங்க. சரிங்களா? ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலர் தென் 1000. எல்லாமே 1000 கீழே தான் இருக்குது. விச் சாட்டிஸ்ஃபை தி கிவன் கண்டிஷன். எதுங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு கேட்டுட்டான். என்ன செய்யணும்? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுங்க? வகுப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்டிருக்கிறது ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா உடனே சார் லார்ஜஸ்ட் நம்பர்னு சொல்லியிருக்கீங்க, அதனால நான் HCF போகிறேன் அப்படின்னு போயிடக்கூடாது. ஏன்னா இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்? ரிமைண்டர் வர 3ன்னு வர சொல்லியிருக்கேன்னா, அதனால என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் லெவலில் இந்த 4 5 6 இருக்கு இல்லையா, இந்த 4 5 6 இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் புரியுது? எவ்வளோ வருது? எல்சிஎம் எவ்வளோ வருது? 60ன்னு வருதா? 60. 30 வராது. 30 வந்தால் 4ல் வகுப்படாது. 60 வந்தால் 4லையும் வகுப்படும், 5லையும் வகுப்படும், 6லையும் வகுப்படும். எல்சிஎம் 60. ஓகே, கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ரைட். அடுத்தது ரிமைண்டர் வருதாமா? எல்லாத்துக்கும் 3 ரிமைண்டர். அதனால இங்கே ஆப்ஷன்ஸை நான் மாற்றுறேன். 957 954 மாற்றுறேன். ஏன் சொல்லுங்க? அது 3 ரிமைண்டர் இருக்கிறத வெளியே எடுத்துடுறேன். அதே போல் 990, சரிங்களா? 957 960. எனக்கு கண்ணு மூடிட்டு சொல்லுவோம்ப்பா, 60 960ல் வகுப்படும். ஏன்னா 6 96ல் வகுப்படும்பா. எனக்கு ஈஸியாக வகுப்பட்டுரும். ஆகுதா? கண்டிப்பாக வகுப்படுது. ஆனால் 954 வகுப்படுமா? வகுப்படாது. 990ல் வகுப்படுமா? வகுப்படாது. 957ல் வகுப்படாது. ஸோ ஆன்சர் இஸ் 963 இஸ் தி ரைட் ஆன்சர். பாருங்க, 30 செகண்டில் அடிக்கலாங்க ஆன்சர். ஆனால் இது வந்து ரெகுலர் மெத்தடுக்கு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, போர்டு முழுக்க இது எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையே இல்லை. சாதாரண வகுப்படுதா வகுப்படலையான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம் அந்த நம்பரை. கிளியருங்களா? நெக்ஸ்ட் போலாமா? கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் நம்பர். ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட் நம்பர். அது சும்மா இல்லையா, 4 டிஜிட் நம்பர் கண்டுபிடிங்க சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க லீஸ்ட் நம்பர் 5 டிஜிட். லீஸ்ட் நம்பரும் கண்டுபிடிங்க 5 டிஜிட்.
ஆனால் ஒரு HCF குழு மட்டும் கொடுக்குறேன். HCF வந்து 147 V power 147. இப்போ 4 digits greatest number. ஸோ greatest number 4 digit என்னவா இருக்கும்? 9 9 9 9. இதுதான்ப்பா 4 digit greatest number. 4 digit smallest number என்னவா இருக்கும்? 1 0 0 0 small. அதே போல தான் 5 digit smallest number என்னவா இருக்கும்? 1 2 3 4 5. இது ரெண்டுத்தையும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஆனால் ஒரு கண்டிஷன், இது அந்த நம்பரு அதோட HCF 147 இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றது? HCF வந்து 147 இருக்கணும். ஸோ இந்த சம்மு மேக்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸு BSc MSc மேக்ஸு லென்த்தாக சால்வ் பண்ணணும்ப்பா. லென்த்தாக சால்வ் பண்ணணும். நானும் சொல்கிறேன் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சொல்ல போகிறோம். ஒன்றுமே இல்லை. இந்த 147 எந்த 2 எண்களில் வகுப்படுதோ அதுதான் ஆன்சர். புரியுதா? எந்த 2 எண்களில் வகுப்படுதோ அதுதான் வந்து ஆன்சர் இருக்க போகுது. இது எதுக்கு ரெகுலராக சால்வ் பண்ணிக்கிட்டு? ஓகேவா? இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? என்ன சால்வ் பண்ணலாம்? எப்படி இது சால்வ் பண்ணுறது? இன்னும் குயிக்காக சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் கொடுக்குற மாதிரி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை. இந்த 9 9 9 9 இருக்கு இல்லையா, அது 147 வகுக்கணும். சரிங்களா? ஸோ 147 வகுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் வருதா வரலையா அப்படின்னு செக் பண்ணணும். அது ஒரு வேலை மட்டும் நம்ம செஞ்சிடலாமா? வேற எந்த வேலையும் பெருசாக செய்ய தேவையில்லை. அதை மட்டும் நம்ம வகுத்து பார்த்துடலாங்க. ஸோ 9 9 9 9. ஸோ 147. ஸோ 147 999 தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். 999 எடுத்துக்கிட்டா how many times வரும்? 9 times வராது. 8 times வருமா? 8 times வரதுக்கு சான்ஸ் இருக்குதா? வராது. 7 times வருதான்னு பாருங்க. 7 7s are 49, carry 4. 7 4s are 28. 28 plus 4 32, carry 3. 7 plus 3 10 போச்சு. 1029 போயிடுச்சு. அப்போ என்ன மீனிங் வரும்? 6ல் வரும் அப்படிங்கிறது பார்க்கணும். புரியுதா? ஸோ 6ல் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 6 7s are 42, carry 4. 6 4s are 24 plus 4 28, carry 2. 6 plus 2 8 வந்துருச்சா? ஸோ ரிமைண்டர் பார்க்கலாம். 9ல் 2 போனுச்சுன்னா 7, 9ல் 1 போனால் 1, இதுவும் 1. இப்போ இந்த 9 இறக்கணும். சரியா? 9 இறக்கணும்னா கீழே பார்த்துக்கோ, என்ன 7 இருக்குது, இங்கே 9 இருக்குது, வகுப்படுமா? ஸோ 7 7 49. அவ்வளோதான், வேற ஒன்றும் தாண்டாது. 7 7 49 போட்டிங்கன்னா 700 தான் வரும். அதனால் இது வந்து வகுப்படலை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ வருங்க? ஒரு 9 டைம்ஸில் வரும்போது அப்படி பண்ணால் 117 எவ்வளோ வருதுங்க? 9 7 63 தான் வருது. ஸோ திரும்ப ஃபுல்லாகவே நீங்கள் வந்து டிவைட் பண்ணி பார்த்துக்குங்க how many times வரும். ஒரு இது 6 கேட் வந்துச்சுன்னா 7 வரலாமா? 8 வரலாம். ஸோ 8 6 are 8 7s are 56, 6 carry 5, 8 4s are 32, 32 plus 5 37. ஸோ 117, ரிமைண்டர் 3 வருப்பா. இப்போ ஆன்சர் வந்துருச்சு. என்னது? இந்த 3 இந்த 9999ல் 3 குறைவாக இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். 996 996. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி ஆன்சர். ஆப்ஷன் பியும் டியும் கிடையாது. புரிஞ்சிச்சா? அடுத்தது பாருங்க. இந்த 2ல் 10,080 10,143 147 வகுப்படுமா அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும். புரியுதுங்களா? அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது இருக்கு பார்த்தீங்களா? என்ன கண்டுபிடிச்சிருக்குது? ஒன்றும் இல்லை, 147 8ஆல் பெருக்கணும். எவ்வளோ வருதாமா? 1176. புரியுதுங்களா? சப்போஸ் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 882. இப்போ 7ஆல் மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஒரு சான்ஸ். ரெண்டாவது சான்ஸ் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் டிஜிட் எடுத்துக்கோ. 7 எடுத்துக்கோ. எந்த ஒரு 7ம் ஒன்று என்ன பண்ணுங்க, 10ஆல் மட்டும்தான் வகுப்பட்டாதான் சைபர் வரும். புரியுதா? பார்த்தாலே தெரியுது 14,700 கிடையாது, 10,000 சம்திங் தான் இருக்குது. அதனால ஆன்சர் இஸ்
10143. So 9 times 147 into 9 multiply பண்ணுங்க 10143 வந்துடும். புரியுதா? அவ்வளவுதான். ஸோ இது நான் சொல்லி கொடுத்ததுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன். நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா டிவிசிபிலிட்டி சீக்கிரம் டிவிஷன் பண்ணி உடனே ஆன்சர் எடுத்துடலாம். சரிங்களா? ஒண்ணுமே கிடையாது, ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரே ஒரு வேலை என்னது, கீழே கொடுத்துருக்க அந்த 999 அந்த வந்து டிவிசிபிள் மட்டும் பண்ணிடுங்க. அதில் இருக்க குழு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லீஸ்ட் 5 டிஜிட் நம்பரையும் கண்டுபிடிச்சிருங்க. இது ஒரு எக்ஸாமில் கேட்ட சம் இது. சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி டிவிஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ், டிவிசிபிலிட்டி இந்த 3 உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இது 30 செகண்டில் ஆன்சர் கொடுக்கலாம். Question number 4. So how many values of P? The LCM of P and 20 will be 40. புரியுதா? இந்த சம் நிறைய பேர் தவறாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 20 P ரெண்டு நம்பர்ப்பா, Pங்கிற ஒரு நம்பரு 20ங்கிற ஒரு நம்பர். இந்த ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. ஆமாம், ஓகேவா? அப்போ Pங்கிற நம்பர் என்னன்னு கேட்கவில்லை. வாட் இஸ் P அப்படின்னு கேட்கல. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் P அப்படின்னு கேட்கவே இல்லைப்பா. ஹவு மெனி வேல்யூ ஆஃப் P, Pயின் மதிப்புகள் எத்தனை வரும் தான் கேட்டிருக்காங்க. தமிழ்ல கூட மாத்திக்கணும். Pயின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. Pயின் மதிப்பு எத்தனை தான் கரெக்ட். சரியா? எத்தனை P மதிப்புகள் நீங்க போட முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது, என்னென்ன ஐடியாஸ் இருக்குது நம்மள்கிட்ட, கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்க. இந்த 40 P = 40, 20 வந்துருச்சா? ஸோ P உடைய வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு 40ன்னு கண்டுபிடிச்சேன். அதனால் எனக்கு எல்சிஎம் 40 கிடச்சிருச்சு. ஒரு வாய்ப்புப்பா. இன்னொரு வாய்ப்பு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 40 ஃபேக்டர் என்ன, 8 5s are 40. 8 5s are 40. அப்போ 8, 20 ஒரு வாய்ப்பு, 5, 20 இன்னொரு வாய்ப்பு. சரி, 5, 20 போட்டிங்கன்னா இதோட எல்சிஎம் 20 தான்ப்பா. அதனால இது கிடையாது. ஆனால் 8ஐயும் 20ஐயும் நீங்கள் வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 40 வரும். ஸோ இன்னொரு வாய்ப்பு. ஸோ என்னாச்சு, Pக்கு வந்து ஆன்சர் 40 ஒன்று வருது, 18 ஒன்று வருது. ரெண்டு கண்டுபிடிச்சிட்டேன் நான். மூணாவது வருமானா மூணாவது வராது. ஏன்னு சொல்லுங்க, நான் 40ங்கிறத நான் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன், வரவே வராது. ஸோ டைரக்டா ஆன்சர் B. 2 பாசிபிலிட்டி தான். ஸோ 2 வேல்யூஸ் ஆஃப் P தான் சரியான விடை அப்படின்னு வந்துடும். சார் வேற ஏதாவது வருது சார், 160 வருது, 180 வருது அப்படிலாம் போட்டு பார்த்தீங்கன்னா அது எல்சிஎம்மும் வராது. எல்சிஎம் அப்படிங்கிறது லீஸ்ட், அதுக்கப்புறம் வரும் காமனா, அது கிடையாது. லீஸ்ட் என்ன மீனிங்கு, மிக அருகில் சிறியதா இருக்கக்கூடிய அந்த காமன் நம்பரை தான் எடுக்கணும். புரியுதா? இதுவும் ஒரு எக்ஸாம்ல கேட்ட சம். Question number 5 பாருங்க. Find the LCM of 108, 375, 117 divided by 25, 54 divided by 55. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ராக்ஷனு, இது மிக்சடு ஃப்ராக்ஷன், கலப்பு பின்னமு, இது வந்து ஃப்ராக்ஷன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நார்மலாக மாற்றிக்கணும். 108, 375, 25 into 1 25, 25 plus 17 42, 42 divided by 25. அடுத்தது 54 divided by 55. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எது வரும், எதாவது எல்சிஎம் ஆஃப் கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் ஃப்ராக்ஷன் ஃபார்முலா என்ன, எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் டிவைடட் பை ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் இது என்னது, இதுவும் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஓகே, இதுவும் ஃப்ராக்ஷன். பட் இங்கே 151 1/5 மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணுங்க, நீங்கள் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ என்ன வரும், இதை ஒரு 5 வந்துருமா, 5 5 25க்கு 5 மீதி 2 5 5 2 7, இது 1 கூட்டி 756 டிவைடட் பை 5 மாறிடும். இது என்ன பண்ணலாம்,
ஒரு எண்ணை நான் 5ஆல பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? 2ஆல வகுத்தா போதும். 1 2 1 2 9 2 18 மீதி 3. இந்த 3 சேர்த்துக்குங்க 5. இப்போ அவ்வளோதான்ப்பா. இதுல எந்த ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ 108 42 54க்கு என்னது? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா இந்த 108 இருக்கு இல்லையா, இந்த 108 இங்க இருக்க 678ல வகுப்படுமா, 289ல வகுப்படுமா, 756ல வகுப்படுமா, 1193ல வகுப்படுமான்னு மட்டும் செக் பண்ணா போதும். வேற எதுவும் நீ பெருசாலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. பார்த்தாலே தெரியுது 108 756ல் வகுப்படுது. அதனால ஆப்ஷன் இது நெருங்கிட்டு இருக்குது. புரியுதா? அவ்வளவுதான்ப்பா. வேற என்ன? இந்த 5 375லயும் வகுப்படுது, 25லயும் வகுப்படுது, 55லயும் வகுப்படுது. கன்ஃபார்ம் ஆன்சர் இஸ் சி. இதுக்கான டைமிங் என்னப்பா? only 30 செகண்ட். ஆனா ரெகுலர் மெத்தட்ல நீ வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுத்து 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 சால்வ் பண்ண அப்படின்னா என்ன வரும்? ரொம்ப நேரம் எடுக்கும். உடனே எல்லா மனசுல ஒரு கொஸ்டின் இருக்கும், சார் இந்த 108ல வகுப்படுற மாதிரி 2 நம்பர் கொடுத்துட்டா என்ன பண்றது? கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. கண்டிப்பா ஹெச்சிஎஃப் அதே மாதிரி வராது. அப்படி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அது ஆன்சர் டபுள் ஆன்சரா போயிடும். ஓகே, ஒரு ஆன்சர் தான் மேக்ஸ்ல கொடுப்பாங்க. ஈஸியா ஆப்ஷன்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணிட்டு வருமா வராதா போட்டே போய்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? Question number 6. Find the HCF and LCM சரிங்களா of polynomials a square minus 5a plus 6. இது ஒரு quadratic equation. இன்னொரு quadratic equation a square minus 7a plus 10. இதை வந்து ஃபேக்டரைஸ் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே இருக்கிற 1ஐயும் இங்கே இருக்கிற 6ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோ 6. ஸோ 6 இங்கே -5 வர மாதிரி இருக்கணும். ஸோ 1 6 6 -6 + 1 ரெண்டையும் கூட்டினா -5 வருதா? அப்போது ஃபேக்டர் எப்படி இருக்கும்? a + 1 சரியா? a + 1 வருதா? a + 1. இன்னொன்று அது a - 6. a + 1 a - 6. இது ஒரு வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு என்னது? இது கரெக்டாக இருக்குதா ராங்காக இருக்குது தெரியுதுங்களா? என்னது? +1ஐயும் -6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -6 தான் வருது. இங்கே +6 தானே இருக்குது. அதனால் இது ராங். திரும்ப மாற்றிக்கணும். கேர்ஃபுல்லாக வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். அடுத்தது என்ன பாசிபிலிட்டி? பாசிபிலிட்டி என்ன? 2 3s are 6. 2 3s are 6. -2 -3 -5. The answer is a - 2 a - 3 அப்படி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி 10 5 2s are 10. -5 -2. So a - 5 a - 2. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கமா இருக்கும், கமா மிஸ்டு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கமா இருக்கும், இந்த இடத்துல ஒரு கமா, இந்த இடத்துல கமா, இந்த இடத்துல ஒரு கமா வரும். சரி, ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது எதுங்க? a - 2 தான் காமனாக இருக்குது. ஸோ a - 2 ஆப்ஷன் ஏலையும் வரும், பிலையும் வரும், சியில் வருதா? சியில் கிடையாது, கமா கொடுத்துருக்காங்க. டிலையும் வரும். ஸோ 3 ஆப்ஷன்லையும் a - 2 இருக்குது. ஓகேவா? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? a - 2வும் இருக்கணும் சரிங்களா, a - 3 இருக்கணும், a - 5 இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எது அப்படின்னு பாருங்க. எது? a - 2 a - 3 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் என்னன்னா a - 5 சேர்த்துக்கும். ஸோ a - 5 சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், நாட் ஏ, நாட் டி. புரியுதா? இங்கே ஸ்கொயர் வந்து இருக்குது, மிஸ்டேக் இருக்குது, பார்த்துக்கோ. அதனால ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஏற்கனவே பார்த்தோம், அது ஃபேக்டரைஸ் பண்ணி எப்படி வந்து ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. ஃபைண்ட் தி ஜிசிடி. ஜிசிடி என்ன பார்த்தோம்? கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் சரிங்களா. ஸோ ஜிசிடி அப்படின்னாலும் ஹெச்சிஎஃப்னாலும் சேம் தான். ஸோ
ஸோ தெரியாத நான்-மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோ. ஜிசிடினாலும் HCFனாலும் சேம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பாருங்கள் ஃபேக்டரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் HCF தானே கேட்டிருக்காங்க, காமனாக இருக்கணும். A+3 ஹோல் ஸ்கொயர், இங்கே A+3, அதனால் ஆன்சர் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு A+3 தான் இருக்கும். ஏன்னா லோயஸ்ட் பவர் தான் எடுத்துக்கணும். இங்கே A-2 கொடுத்துருக்காங்க, இங்கே A-2 இல்லை, அதை விட்டுறலாம். A+1 ஹோல் ஸ்கொயர், இங்கே A+1 ஹோல் ஸ்கொயர், அடுத்தது A+1 ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எது அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். 30 செகண்ட்ல ஆன்சர் கொடுத்துடலாம். கொஸ்டின் நம்பர் 8 பெரிய கொஸ்டினாக வந்திருக்குது. எக்ஸாமில் கேட்ட சம் இது. இப்படி தான் கேட்பாங்க. அப்ளிகேஷன் சம்ஸ் அதிகமாக கேட்பாங்க. கேர்ஃபுல்லாக அப்ளிகேஷன் சம்ஸ் திடீர்னு ஆன்சர் கொடுக்க முடியாது. நிறைய சம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும் தான் ஆன்சர் கொடுக்க முடியும். பாருங்க, ராம் வாண்ட்ஸ் டு யூட்டிலைஸ் இஸ் அன்யூஸ்டு ஃபீல்டு. அப்படின்னா என்ன மீனிங்கு, ஒரு பயன்படுத்தப்படாத ஒரு நிலம் காணப்படுது, வயல் காணப்படுகிறது. அண்ட் பிளான்ட் சம் ட்ரீஸ், வந்து சில மரங்களை வந்து நடுவதற்கு பிளான் பண்றாரு. he plant 88 கோவா ட்ரீஸ். எத்தனை ட்ரீஸ் பாருங்க, 88 கோவா ட்ரீஸ். ஓகேவா, 132 பப்பாயா, 220 சுகர் கேன். இன் ஈக்குவல் ரூஸ்ல தான் இருக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் ட்ரீஸ் தான் இருக்கணும். ஆல்சோ he wants to make distinct rows of trees, that is only one type of tree in one row. Calculate the minimum numbers. கவனிச்சுக்கோ, மினிமம் நம்பர்ஸ். உடனே எல்லாரும் ஓடி போய் எல்சிஎம் எடுத்துருவீங்க. புரியுதாப்பா சொல்றது? மினிமம் நம்பர்ஸ் சொன்னானே, குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படின்னு சொன்னதுக்காக எல்லாரும் எல்சிஎம் ஓடிடுவீங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறேன். இப்போ எல்சிஎம் எடுத்தினா பெரிய எண்ணா வரும், HCF எடுத்தா சிறிய எண்ணா வரும். ஆப்ஷன்ல என்ன இருக்குது, எல்லாமே சிறிய எண்களாக இருக்கிறது. அதனால எல்சிஎம் எடுக்கக்கூடாது, HCF தான் எடுக்கணும். புரியுதா? HCF தான் எடுக்கணும். எடுக்கலாமா? சரி, என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 88, 132, 220. இதுக்கான HCF என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? HCF கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது நம்மள்கிட்ட அப்படின்னு பார்க்கலாம். 2 × 44 கரெக்டா? அடுத்தது என்ன பது, 2 மல்டிப்ளை பண்ண 2 டிவைட் பண்றோம். 6 3s are 12. ஓகேவா? அடுத்து 6 2s are 12. again 6 2s are 12. வந்துருச்சா? அடுத்து இங்க பார்க்கலாமா? இங்க வந்து என்ன சொல்றாங்க, 2 1 1 0. கிளியரா? ஸோ கண்டிப்பா 2 1 என்னதுங்க, HCF வந்துருச்சு. அடுத்த ஒரு HCF வரப்போது பாருங்க. என்னது, 11 × 4, 11 × 6, 11 × 10. ஓகேவா? அடுத்தது 11 வருதாமா. ஓகேவா? இப்போ இந்த 4ல ஒரு 2 இருக்குது, இந்த 6ல ஒரு 2 இருக்குது, இந்த 5ல ஒரு 2 இருக்குது. காமன் பண்ணி இன்னொரு 2. ஸோ ஆன்சர் இஸ் 44. எப்படி HCF கண்டுபிடிச்சிருக்கேன்னு தெரியுதா? நான் வந்து HCF கற்றுக்கிட்டு வேற ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கேன். அவன் சொன்ன மெத்தடுக்கு, யார் சொன்ன மெத்தடுக்கு, ரெகுலராக மேக்ஸில் LCCF டானா வகுத்தில் போட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் இழுக்கும். இப்படி தான் பிரித்து ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடும். ஸோ HCF இஸ் 44. ஓகேவா? அப்போ என்ன மீனிங், எல்லா ட்ரீஸையும் 44 அடிக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ரோ வந்துடும். அப்போ என்ன பண்ணுறோம், அடுத்த லெவலில் கவனிச்சு இந்த 88 44 வகுத்தோம்னா எவ்வளோ வருது, 2. இந்த 132 44 வகுத்தா எவ்வளோ வருங்க, 8. 220 44 வகுத்தோம்னா எத்தனை, 5. அப்போது கரெக்டாக இருக்கா? 5 வருதா? 44 வகுத்து என்ன வருது, 5. இது 3, 8 கிடையாது, இது 3. சரியா? அப்போது 2 + 3 5, 5 + 5 10. இந்த ஆன்சர் B இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதாப்பா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் கொடுக்க தெரியணும். எப்படி இந்த நடவு வந்து
எப்படி பண்றாங்க 10 ரோ இன்ட்டு 44 பண்ணீங்க அப்படி எல்லாத்தையும் வரிசையா அடிக்கலாம். Question number 9. A rectangular contour. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு செவ்வக முற்றத்தில் இருக்குது. 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர். அடுத்து 9 meters and 2 centimeter. Wide is to be paved exactly with square tiles. All the same size. What is the largest size of the tile which could be used for the purpose? வீட்டில் டைல்ஸ் போட்டோம்னா கண்டிப்பா டைல்ஸ் எப்படிங்க எப்படி போடுவாங்க? பெரிய பெரிய டைல்ஸா போடுவோம். நம்ம வீட்டில் ஒரு 20 அடியில் இருக்கக்கூடிய 20 400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய வீட்டு அந்த ஹாலுக்கு அட்லீஸ்ட் 2 3 அப்படிங்கிற டைல்ஸ் தான் கொண்டு வந்து இறக்குவோம். அதனால டைல்ஸ் உடைய அளவு சின்னதா இருக்கும். அப்ப சின்னதா இருக்குன்னா என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன கண்டுபிடிக்கணும்ப்பா? HCF தான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? எப்பெல்லாம் இந்த HCF எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம HCF நம்பர் சின்னதா இருக்கும், LCM நம்பர் பெருசா இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். இந்த நம்பர்ஸ் எடுப்பாங்க. 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் என்ன மீனிங்? 1517 மீட்டர்ஸ் சென்டிமீட்டர்ஸ்னு அர்த்தம். 9 meters 2 centimeters அப்படின்னா 902 சென்டிமீட்டர்ஸ்னு அர்த்தம். இந்த ரெண்டுக்கும் HCF கண்டுபிடிக்கணும். LCM கண்டுபிடிச்சீங்கன்னா 1517 விட அதிகமான நம்பரா போயிரும்பா. HCF கண்டுபிடிக்கணும். HCF இங்க ஈஸியா கொடுத்துட்டான். என்ன கொடுத்துருக்கான்? 14 21 42 41. ஓகேவா? ஸோ இது எப்படி HCF கண்டுபிடிக்கிறது? சரிங்களா? பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுங்க? பிரைம் நம்பர் 7 2s are 14, 7 3s are 21, 7 into 6 41 into 41. என்னங்க 41 into 1 பிரைம் நம்பர். சரிங்களா? ஸோ பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு 30 செகண்ட்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் எவ்வளோ நேரம் நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா நீங்க 30 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். ஆனா டான வகுத்தல் போயிடாத. மெத்தட் சொல்லிட்டா நல்லா கவனிச்சுக்கோ. இந்த 1517 இருக்கு இல்லையா, அதுவையும் இந்த 902 டிஃபரன்ஸ் பண்ணு. 1517 902 வித்தியாசப்படுத்து. எவ்வளவு வருதுப்பா? 7 2 போன 5. சரியா? 1 எவ்வளவு வருது? 9 6 15. 615 எந்த எண்ணில் வகுப்படுதோ அந்த எண் சரியான விடை. வருமா? செக் பண்ணி பாருங்க. இது ஒரு மெத்தட். ஸோ 7 2 போன 5, 1 எடுத்துக்கோ. 15ல் 9 போனால் எவ்வளோப்பா? 9 6 15. 615 வகுப்படுதா? இது ஒரு மெத்தட். எது வகுப்படும்? செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நான் வந்து எப்பயுமே பிரைம் நம்பர்ஸ் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். பிரைம் நம்பர்ஸ் புரியுதா? ஃபஸ்ட்டு வந்து 41 into 5. ஏன்னா இந்த யூனிட் டிஜிட் 5 இருக்கு பார்த்தியா? இது 5ல் முடியும்னா 1 5ஆல் முடியும்னா அல்லது 15 அல்லது 25. 41 into 15 எவ்வளோப்பா? 41 into 410. சரியா? அடுத்தது என்னது? அடுத்து என்னப்பா? 21. 41 into 5 5 4 5. ஆன்சர் வந்துருச்சு பாரு. அவ்வளோதான். என்ன பண்ணியிருக்காங்க? 2 எண்ணுக்கும் வித்தியாசத்தை எடுத்துட்டு அந்த வித்தியாசம் எந்த எண்ணில் வகுப்படுதோ அதுதான்ப்பா HCF. இது 2 நம்பருக்கு மட்டும்தான், 3 நம்பருக்கு கிடையாது. புரியுதா? இல்லைன்னா 90% எந்த ஒரு பிரைம் நம்பரோ உடனே போய் HCF மாறிடும். புரியுதா? சப்போஸ் வரலன்னா கவலைப்பட தேவையில்ல. 42 வருதா, 21 வருதா, 14 வருதான்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஃபரன்ஸை வச்சுட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே ஆன்சர் வந்துடும் 30 வினாடியில். ஏன் 30 வினாடியில்? மற்ற சம்முக்கெலாம், அதாவது மற்ற டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து 30 செகண்டுன்னு சொல்லலை. இதுக்கு மட்டும் ஏன் 30 செகண்ட் சொல்கிறேன் தெரியுமா? இப்போ இது சால்வ் பண்ணுறதுக்கு 5 minutes 10 minutes ஆகும். நம்ம 30 செகண்டில் சால்வ் பண்ணுறோம். அதுக்காக இன்சிஸ்ட் பண்ணுறேன். நல்லா கவனிச்சுக்கோ. ட்ரை பண்ணிப்பாரு. நிறைய சம்ஸ் ஆன்சர் வரும். Question number 10. Find the least number that should be added to 2014. அது ஒரு நம்பர், லீஸ்ட் நம்பரை அவனை கண்டுபிடிச்சிருங்க. அந்த நம்பரில் நீங்கள் வந்து என்ன ஆட் பண்ணணும்? 2014 ஆட் பண்ணிக்கணும். such that
the resulting number can be divided by 3, 4, 5, 6, leaves no remainder. So exactly divisible. உடனே exactly divisible அப்படின்னா இந்த எண்களுக்கு LCM எடுத்துறேன். LCM என்னப்பா வரும் 60. உடனே சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லணும். 60 60ஆல வகுப்படுது, அந்த எண் 60ஆல வகுப்படுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து என்ன பண்றது? இப்போ 60ஆல வகுப்படுது அப்படின்னா பார்த்துக்க, இந்த 2014 இருக்கு பார்த்தியா, அது 60ஆல வகுத்துரு. வகுத்துனா என்ன வரும் செக் பண்ணி பார்க்கலாமா? எப்படி வகுக்கிறது? as usual மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடில் நம்ம divisibility மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கோம். 2014 divided by 60. how many times வரும்? 3 times வரும். 3x 18, 180 ஆயிடுச்சு. ஸோ 1 10ல் 8 பண்ணால் 2, 2 1 4. again என்ன வரும்? 3 times தான் வரும். 4 times வருமா? வராது. ஸோ again 3 times வரும், 180. ஸோ ரிமைண்டர் என்ன வருது பார்த்துக்கோ, 4 34 வந்துருக்குது. ஓகேவா? என்ன மீனிங்கு? என்ன மீனிங்ப்பா? find the least number that should be added to 2014. புரியுதா? என்ன சொல்றாங்க? 2014 அப்படிங்கிற நம்பர்ல கொடுக்கப்பட்டுள்ள 34, 60, 36ல அந்த எண்ணை நீங்க போய் சேர்த்துட்டீங்கன்னா அது 60ஆல வகுப்படும் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? புரியுதாப்பா? அப்ப என்ன மீனிங்கு? என்ன மீனிங்கு? 60 இன்னும் வகுப்படுவதற்கு தேவையானது எவ்வளோப்பா? 60ல் 34 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 26 இன்னும் தேவைப்படுது. அந்த 26 போய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 60ஆல் வகுப்பட்டுரும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ரைட்டான ஆன்சர் 26. அவ்வளோதான், இதான் மெத்தடு. நீ தேவையில்லாமல் போய் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டான வகுத்தல் போட்டு என்னென்னமோ பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் ராங்காக போயிடும். கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சிக்கோ, என்ன வேணுமோ அதை மட்டும் பிரெயினில் யூஸ் பண்ணு, வேற எதையுமே யூஸ் பண்ணாத, ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாம். Question number 11. Find the least number. 12, 15, 20, 27. என்ன சொல்றாங்க? லீஸ்ட் நம்பர் என்னங்க? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஏன் எல்சிஎம்? இதுக்கு ஏன் சார் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்காது அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க, 12, 15, 20, 27 விட பெரியதாக எண் உள்ளது. அப்போ எல்சிஎம் தான் லீஸ்ட் நம்பர். புரியுதா? அப்போ 27 அந்த நம்பர் எடுத்துக்கணும். பெரிய எண், எந்த பெரிய எண் எடுத்துக்கணும்? ஸோ நீட் நாட் டு கோ லைக் டானா வகுத்தல். டானா வகுத்தல் போகாத, அது தெரிஞ்சிக்கோ. அது மாதிரி தான் நடக்குது. ஆனால் அதை விட நம்ம ஷார்ட்டாக கண்டுபிடிக்கிறோம். இந்த 27 அப்படிங்கிற பிக் நம்பரை எந்த எண்ணில் வகுப்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கும். அவ்வளோதான், பார்த்தாலே தெரியுது உனக்கு. தெரியுது? 27 2ஆல் பெருக்கினா எவ்வளவு? 54. மீதி எதுவும் வராது. புரியுதா? ஆன்சர் என்ன வருது? 30 வினாடியில் ஆன்சர் கொடுக்கலாம். 30 செகண்ட்ல ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ நிறைய சம்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.